திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதி பதையே. அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றி விநாயகமூர்த்திகி ஜெய். காஞ்சீனூபுரரத்ன கங்கணலசத்கேயூரஹாரோஜ்வலாம் காஷ்மீராருணகஞ்சு காஞ்சிதகுஜாம் கஸ்தூரிகா சச்சிதாம் கல்ஹாராஞ்சிதாஸ்தயுக்மலசிதாம் காருண்யகல்லோலினீம் காமாட்சீம் கலயாமி கல்பலதிகாம் காஞ்சிபுரி தேவதாம் காமாரிகாமாம் கமலாசனஸ்தாம் காமிய பிரதானோ விரதாம் கங்கணபூஷஸ்தாம் காஞ்சி நிவாசம் கனக பிரபாசம் காமாட்சி தேவிம் கலயாமி சித்தே. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வெட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதருமாம் தன்மையினார் கண்ணிற் பணிமின் கனிந்தே. எழும்போதும் வேலுமயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன். முருகா உனைத் தொழுதே உருகி உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். அடியேன் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். செந்தில் வேலவனி திருச்செந்தூர் முருகனே. பெற்றதாய்தனை மகமறந்தாலும், பெற்றதாய்தனை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை யான் என்னிடையிலும் மறவேனே மறவேனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மற்று பன்றனக்கின்றே நின் தேற்றும் பாதமே மன்னம் பாவித்தேன். மற்று பன்றனக்கின்றே நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரிற் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. கரையூரிற் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். தொல்லை இரும்பிரவி சூழும் தடை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே. எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேகேன். வான்கலந்த மாணிக்க வாசகம் நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கான்.
நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீசுவை கலந்து என் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. யோகாம்பிகா சமேத திருப்பெருந்துறை ஸ்ரீ ஆத்மநாத சுவாமினே நமஹ. ஸ்ரீ மாணிக்க வாசக சுவாமி திருவடிகளே சரணம் சரணம். கந்தகோட்ட முருகப்பெருமான் திருவடிகளே சரணம் சரணம். நால்வர் திருவடிகளே சரணம் சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அண்ணாமலைக்கு அரோகரா. மெய்யன்பர்களே, தாய்மார்கள், ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆது வயலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் அடியனுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருப்பர் கிருபானந்த வாரியார் சுவாமி திருவுடையில வணங்கி நல்ல மார்கழி மாதத்திலே அற்புதமான இந்த நிகழ்வு சிந்தை மகிழும் சிவபுராணம். அதே இந்த சபைக்கு நாம நன்றி சொல்லணும். ஒரு 160 ஆண்டுகளாக இது தொய்வில்லாமல் இந்த பக்தி பணியை செய்யும் பெரிய விஷயம். இந்த சத்சங்கம் பண்றது பாருங்க, அது பெரிய அந்த பரம்பரைக்கே ஒரு புண்ணியத்தை கொண்டு போய் சேர்க்கும். இது யார் நடத்துகிறார்களோ, இதுல எல்லாம் கலந்துருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் புண்ணியம் ஏற்படும். இந்த மார்கழி மாசம்னா நாம பேச வேண்டியது எல்லாமே திருவாசகம் மட்டும்தான். இந்த மாசம் தேவாரம் கிடையாது. எங்க பார்த்தாலும் திருவாசகம் தான் முற்றோதல். அது மாதிரி முதல் 20 நாட்கள் திருவம்பாவை, அடுத்த 10 நாட்கள் திருப்பள்ளி எழுச்சி. மணிவாசகரை நினைவு கூற அற்புதமான ஒரு மாதம் இந்த மார்கழி மாசம். அப்பேற்பட்ட மார்கழி மாசத்திலே திருப்பெருந்தூரிலே சுவாமி அருளிய சிந்தை மகிழும் சிவபுராணத்திலிருந்து 3வது ஸ்டான்ஸாலிருந்து முதல் 2 ஏற்கனவே பேசியாச்சு. இப்ப 3வது நாமாவில இருந்து அந்த வரிகள்ல இருந்து சிந்தனை செய்ய இறைவன் திருவருள் கூட்டி இருக்கிறது. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமை பொழுதோ என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ரொம்ப மாணிக்க வாசகர் அழுது அழுது தொழுது தொழுது அந்த பக்தியை உருகி உருகி அந்த பணுவல் திருவாசகம் அவரே சொல்றார், அழுதால் அவனை பெறலார். இவ்வளோ பக்தி இந்த திருவாசகம். அப்ப சொல்றார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்ப சுவாமியினுடைய திருநாமத்தை முதல்ல ஆரம்பிச்சார், நம சிவாய வாழ்க என்று. அந்த ஸ்ரீருத்ரத்தில் வருகின்ற அந்த ஸ்ரீருத்ரத்தில் எதிர்வேதத்தில் நடுநாயகமா இருக்கின்ற இதய பகுதி நம சிவாயச்ச சிவதராயச்ச. அதுல எல்லாரும் சொல்றதுக்கு அதிகாரி ஆக்கியவர் மணிவாசக பெருந்தகை. எல்லாரும் சொல்லணும். வேதம் படிச்சவங்க தான் சொல்லணும்னு நினைக்கல அவரு. எடுத்த உடனே பாருங்க, இவங்கெல்லாம் பஞ்சாட்சரம் எல்லாம் பாடினாங்க மற்றவர்லாம். ஆனா இவர் எடுத்த உடனேயே நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க முதல் 2. அப்பேற்பட்ட அந்த பெருமானுடைய நாமம் அந்த எப்படியே அந்த திருவடி 2த்தையும் போற்றுகிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அந்த திருப்பெருந்துறை பெருமான் ஆட்கொண்டானே, அவனுடைய திருவடி என் நெஞ்சு, அவன் நாமமும் அவனுடைய திருவடியும் என் நெஞ்சை விட்டு எப்போதும் அகலாமல் நீங்காமல் நீ பார்த்துக் கொள்ள. சுவாமிகிட்ட கேட்கிறார். அது அவருக்கு சொன்ன விஷயம் இல்லை, நம்புற மாதிரி மானுடாளுக்கு சொன்ன விஷயம். அப்ப இறைவன் திருவடியை நெஞ்சை விட்டு அவன் திருநாமத்தையும் நெஞ்சை விட்டு நீங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இமைப்பொழுதுன்னா சிறிது நேரம் அப்படின்ற பாரு அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஒரு சொடகு போடுற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிறிது நேரம் கூட என் உள்ளத்தை விட்டு அவன் திருவடியை நீங்காமல் ஆகிய நினைப்பை நீ எனக்கு எம்பெருமானே தர வேண்டும். அப்ப ஏன் அப்படின்றார், எதை நாம் நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறிவிடும். பக்தி பண்ணுனா பக்திமான் ஆகலாம், வேற விஷயங்கள் ஏற்பட்டா அது மாதிரி ஆயிடலாம். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பக்தி பண்ணா பக்திமானா ஆயிடலாம், வேற விஷயங்கள் நம்ம போகும்போது நம்ம அதுவாகவே மாறிடும். அப்ப எதை நினைக்கிறோமோ
எதை இங்க நினைக்கிற என்ன சொல்றாரு அவர்? எக்காலத்தும் இறைவன் திருநாமத்தையும் இறைவன் திருவடியே நினைக்க வேண்டும். அததான் சொல்றார், எதை நாம் நினைக்கிறோமோ அதுவாக ஆகிவிடுவோம். ஆக இமைப்பொழுதும் என்பது கண் சிமிட்டுகின்ற நீர். அப்படி துடிக்குது பாரு. அதுக்கு கூட ஒரு டைம் மேனேஜ்மெண்ட். எல்லாத்துக்கும் நம்மளுடைய தர்மத்துல காலத்துளி என்று சொல்ற, அது ஒரு காலத்துளி. அதனால்தான் இங்க நேரம் என்பது ரொம்ப முக்கியமானது. எல்லா விஷயத்துக்கும் டைம் ரொம்ப முக்கியம். சொல்றாங்க இல்ல, அவருக்கு நல்ல டைம் 20 வருஷம் அடி அடி போட்டு வெளுத்து வாங்கிட்டார். நல்ல நேரம் கெட்ட நேரம், கெட்ட நேரம் வராம இருக்கும்னா அந்த நல்ல நேரத்துல இறைவனை நாம நினைத்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கு ஏற்பட்ட மாசம் தான் இந்த மார்கழி மாசம். அதனாலதான் கீதையில அவன் சொல்றான் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா மாசீனா மார்கசீசோகம், மாதங்கள்லே நான் மார்கழியாக இருக்கிறேன். அப்பேற்பட்ட உயர்வான மாதம் இது இந்த மார்கழி மாசம். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் இஸ் கோல்டு என்று சொன்னார்கள். அப்ப காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. காலத்தோடும் கடமையோடும் சேர்ந்ததுதான் அந்த இமைப்பொழுது. ரெண்டு சேர்ந்ததுதான், காலமும் கடமையும் சேர்ந்தது. இப்ப இறைவன் நம்முள் எங்கே இருக்கிறான்? அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்றார். அவன் எங்க இருக்கிறான்? இந்த உள்ளத்துக்குள்ளே அகப்படும் சிவமாக இருக்கிறான். ஏன் நெஞ்சு மட்டும் இல்ல, வருகின்ற உட்கார்ந்து அத்தனை நெஞ்சிலும் இந்த 1 மணி நேரம் சிவன் இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆர்வம் தெரியாது. அப்ப எல்லா நெஞ்ச நினைகளிலும் சிவன் பரிபூர்ணமாக இருக்கிறான். எல்லோ நெஞ்சிலும் இருக்கிறான். இப்ப இமைப்பொழுதுக்கு வியாக்கியானத்தை சொல்லுகிறார்கள், நொடிப்பொழுது என்று சொல்லலாம். செகண்ட், அது கூட அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் அழகு தமிழே கண் இமைக்கும் நேரம், கண் சிமிட்டும் நேரம் என்று சொன்னார். இது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசப்படும். நீங்க சிமிட்டுற மாதிரி நான் சிமிட்ட முடியாது. நான் சிமிட்டுற மாதிரி அவங்க உங்களுக்கு எப்படி அங்க உள்ள ஒரு நாடி ஓடுகிறது, அதெல்லாம் சொல்றாரு. அது பெரிய சில பேருக்கு கண் சிமிட்டுறது பெருசா டைம் எடுத்துக்கும். சில பேர் தூங்கி வரும்போது கண் திறக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுவான். பார்த்தாலே தெரியும் நமக்கு தூங்கி எழுந்து வந்திருக்காங்க. அது மத்தியானத்தில் தூங்கி வந்தா நல்லாவே தெரியும். மூஞ்சி கும்முன்னு இருக்கும். மத்தியானம் நல்லா தூங்கியிருக்காங்க அர்த்தம். நம்ம அங்க நைட்டு தூங்குறோம் பாருங்க, அப்ப விடிகால 4 மணிக்கு எழுந்துட்டு பாருங்க, அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க மூஞ்சி, அப்போ ஒரு அழகா இருக்கு. ஏன்னா இந்த ஆன்மாக்கள் பூரா உறங்குறது. யார் நம்மளை காப்பாத்துறார்? நாம உறங்குறோம். சிவபெருமான் உள்ளத்திலே இருந்து இதயத்தை துடித்து கொண்டே காப்பாற்றி கொண்டு. அப்ப அது சில பேருக்கு பெரிய பொழுதாகவும் அமையும், சில பேருக்கு சிறிய பொழுதாகவும் அமையும். அந்த கண் இமை திறக்கிறது பாருங்க, மூடுறது. அப்ப இவங்க சொல்றார் மாணிக்க வாசகர், ஆகவே இமைப்பொழுது என்பது மிகச்சிறிய இமைகள் பொருந்தும் நேரம். மிகச்சிறிய கொஞ்ச நேரம் தான். அப்ப இந்த இமைகள் இயங்குவதற்கு நாடி என்று ஒன்று இருக்கிறதா? நல்லா தெரிஞ்சுக்க, இமைகள் இயங்குவதற்கு நாடி ஒன்று இருக்கிறது. இது ஜனாந்தினம் இந்த நாடி நம்ம இறக்குற வரைக்கும் இந்த நாடி அடித்து கொண்டே இருக்கு. பாக்குறாங்கல்ல, பல்ஸ் எவ்வளோ இருக்கு? 72வா? ரைட். ரொம்ப லோ பல்ஸா இருக்கா? எல்லாருக்கும் சொல்லிடுங்க. சொல்றாங்க இல்லையா? நாடி, ரச நாடி, இது நிறைய சித்த வைத்தியத்துல வேற மாதிரி இருக்கும், அலோபதி. ஆனாலும் எல்லா டாக்டரும் பல்ஸ் பார்ப்பாங்க, நாடி எப்படி ஓடிட்டு. இது தினம் தினம் நடக்கும் நிகழ்ச்சி. இதுக்கு பேர் என்ன சொல்றார் மணிவாசகர்? இதற்கு நாத சக்தி என்று பெயர். இந்த நாத சக்தி இப்ப நம்முடைய எவ்வளவு உடம்புல இருக்குன்னா 72,000 நாடி நரம்புகளிலும் இயக்கின்ற நாத சக்தி. சிதம்பரம் பானம் உங்களுக்கு போனா தெரியும். 21,600 முறை நம்ம மூச்சு விடுறோம். 72,000 ஆணி அடிச்சிருக்கு. அது மாதிரிதான் வள்ளலாறு அங்க வடலூர்ல கட்டியிருக்கார் கோவில். ஆக இந்த நாத சக்திக்கு உட்படுத்தான் நமது உடல் உறுப்புகள் இயங்குவதற்கு தயாராகின்றன. அதுதான் நம்மள மெயின்டைன் பண்ணுது. காலையில 4 மணிக்கு இப்ப நம்ம மார்கழி மாசம் எழுந்துடுறோம். அது பழகப்பட்டவங்க வருஷம் முழுக்க 4 மணிக்கு எழுந்துருவாங்க. அந்த பழக்கம். அப்ப எழ முடியாவிட்டாலும், உடல் களைப்பாக இருந்தாலும்
4 மணி அளவிலே அவர் விழிப்பு நிலைக்கு வந்துடுவார். அந்த நாதசக்தி தானாக அலாரம் வச்சு தூங்கிட்டு இருப்பான், லெப்டால அப்படியே அடிச்சிருவான், அது பாட்டு அடிச்சுட்டே இருக்கும். ஆனால் சில பேர் அலாரம் வைக்காமல் மனசுக்குள்ளே அலாரத்தை வைக்கிறார்கள். அந்த நாதசக்தி இத்தனை மணிக்கு அந்த நாம எழுந்திருக்கிறோம் நினைத்து கொண்டு படுத்தால் சரியாக தானாக நாதசக்தி நம்மளை தூயில எழுப்பிடும். ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது வேணா நீங்க பண்ணி பாருங்க. 4 மணிக்கு நான் எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு படுங்க, 4 மணிக்கு எழுந்து. அலாரம் இல்லாமல் நாதசக்தியில் எழுந்திருப்பவர்களும் இந்த அளவு இருக்கிறார்கள். அலாரமே வேண்டாம், 4 மணிக்கு டான்னு எழுந்துருவாங்க. அப்ப எத்தனை மணிக்கு படுக்கணும்? 9:30க்கெல்லாம் படுக்கணும். நீங்க வாழ்க்கை மேச போனா இங்க கொடுக்குற டிஃபனை சாப்பிட்டு படுத்துட்டா 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா எழுந்து. அதைத்தான் சொன்னான், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் மனப்பழக்கம். இந்த வைத்ததோர் மனப்பழக்கம் தான் அந்த நாடி சக்தி வேலை செய்கின்ற நேரம். இந்த மனசுல பதிவாயிடும். அதைத்தான் முதல்ல சொன்ன, நாம் எதை நினைத்து எதை செய்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுவோம். அவ படுக்கும் போதே நினைக்கிறோம், நாளைக்கு நாம கந்தக்கோட்டத்துக்கு போனோம், 4 மணிக்கு அபிஷேகத்தைன்னா 3:30க்கே நம்ம எழுந்துருவோம். 3 மணிக்கு எழுது குளிச்சுட்டு அப்புறம் தான் 4 மணிக்கு உள்ள போக முடியும். அதைத்தான் சொல்றார்கள், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். நல்ல தமிழ் நல்லா பேசணும். நாபிலேந்து வரும். சில பேருக்கு வராது. வாழைப்பழம் தான் சொல்ல, வாழைப்பழம். நல்லா வந்துட்டு ஆயுள் ஜாஸ்தி. நல்லா தெரிஞ்சுங்க, தமிழுக்கு எவ்வளோ நன்றா உச்சரிக்கிறோமோ எல்லாருக்கும் ஆயுள் ஜாஸ்தி. பிரம்மா எழுதுறத விட ஜாஸ்தியாவே சாமி கொடுத்துருவார், தெரிஞ்சுக்கோ. அதுதான் வைத்ததோர் மனப்பழக்கம். அந்த நாத சக்தி வந்து எழுப்பும். அப்ப சொல்றார், அந்த நாதசக்தியானது என்னை இயக்கி கொண்டே இருக்கிறது. அப்ப விழிப்பு, கனவு, தூக்கம் என்ற 3 நிலையிலும் நம்மை அது தொடர்புபடுத்துகிறது. அந்த ஆதார சக்தியே ஆத்மாவாகிய சிவபெருமானின் இறைசக்தி. அதனால்தான் பாரதி சொன்னான், ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும், யாதாரும் தொழில் புரிவான் யாதும் அவள் தொழிலாம், நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம். எல்லாத்துக்கும் ஒரு ஆதார சக்தி வேணும். அந்த ஆதார சக்தி எனக்கு சிவபெருமான் திருப்பெருந்துறை சிவபெருமான் இடத்திலே வந்தது. நெஞ்சி நினைத்தவுடன் இமைகள் விரியத் தொடங்கின. அதனால்தான் அந்த எப்படி நாம நினைக்கிறோமோ அதுவாக ஆகிவிடுவோம். நமக்கு செல்வம் இருக்கிறதோ இல்லையோ, அருள் செல்வம் நிறைய வேணும். பொருள் செல்வத்தோட அருள் செல்வம் இருந்தா பொருள் செல்வம் தானாக வந்துடும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம். அருள் செல்வம் வந்துட்டா பொருள் தானாக இறைவனே வந்து கொட்டி கொடுத்துருவான். அதனால தான் ஊசலார் நாயனார் நெஞ்சிலே கோயில் கட்டி திருநூறு. கையில பணமே இல்லை, அதுக்கோசரம் முடியாம போயிட்டாரா, கட்ட முடியாதுன்னு சொல்லல, நெஞ்சிலேயே கோயில் கட்டினார். இன்னைக்கு சாட்சியா இருக்கிறதுல திருநின்ற ஊர். அப்போ மனசுதான் அதுக்கு ரொம்ப காரணம். அந்த மனசுல இறைவன் வந்து நிற்பதற்கு நாம் நம்மை தயாராக்கி கொள்ள வேண்டும். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க சொல்றார். நிமில் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய். அப்புறம் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய். அப்ப நெஞ்சு எதை நினைக்கணும்? இறைவனுடைய திருநாமத்தின் இறைவனுடைய திருவடியை நினைக்க வேண்டும். அதைத்தான் பின்னால நம்ம சம்பந்தரும் சொல்றார், துஞ்சலும் துஞ்சலிலாத போட்டினும் துஞ்சலும் துஞ்சலிலாத போட்டினும் நெஞ்சகம் நினைந்து நினைவினால் தோறும் நெஞ்சே நீ நினையாய். அங்க சொல்றார் இல்லையா, தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாதே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அங்க பாரு, டெய்லி பாராயணம். பாராயணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணாலே போதும்.
அப்ப இதைத்தான் நெஞ்சி நினைப்பதால் அந்த நெஞ்சி நினைக்கிறதும் நெஞ்சி நினைச்ச உடனே கண்டு விரிச்சிடும். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்க நெஞ்சில இருந்தாத்தான் கண் விரியும். அதைத்தான் சொல்றார். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தான் எந்த அனுபவத்தை படித்தாரோ அந்த அனுபவத்தை காட்டுகிறார் நமக்கு மணிவாசகர். அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்த உடனே நமசிவான்னு சொல்லிட்டார். எல்லாரும் சொல்ல வைத்தார். இவன் படித்தவன் படிக்காதவன் வேதம் முடியும் அப்படிலாம் கிடையாது. படித்தவர் முதல் பாமர் வரை எல்லாரும் இந்த நமசிவாயன்னு சொல்ல வைத்த ஒரு பெரிய பெருமை மாணிக்க வாசகரே சாரும் என்று சுவாமி சித்போனந்தா வேதாந்த பரமாக பொருள். எல்லாரும் அதிகாரி. இவன் சொல்லலாம் அவன் சொல்லக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நமசிவாய் எல்லார்த்தையும் சொல்லலாம். அப்ப இடைவிடாமல் இந்த மந்திரத்தை நாம் பயிற்சி செய்வதால் அவன் நெஞ்சில் பதிகிறான். இதுக்குத்தான் மனனம் என்று பெயர். நீங்க நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது மனப்பாட பகுதின்னு ஒண்ணு உண்டு. அதை ஒப்பிக்கணும். அதுக்கு ஒரு 10 மார்க் வேற உண்டு. சில பேர் இலக்கண மக்கா இருப்பானுங்க, மனப்பாட பகுதி எழுதி பாஸ் பண்ணிடுவான். இன்னும் 10 மார்க் 2 மார்க் 20 மார்க் வந்துடும். அப்புறம் எங்கேயா எல்லாம் பிராஞ்சி கிராஞ்சி ஒரு 40 மார்க் வாங்கிடும். இலக்கணம் வராது சில பேருக்கு. இதற்கு மனனம் என்று பெயர். அப்ப இது எப்ப வரணும்? அப்பர் பெருமான் சொல்றார், பை பர்த்டே வரணும். அவருக்கு எப்ப வந்து அவர் பதிவு பண்றார், கருவுண்ட நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு. கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்து அலந்து எய்த்து ஒழிந்தேன். திருவொற்றியூரா திரு ஆலவாயா திரு ஆரூரா. ஒற்றியூரா ஆலவாயா ஆரூரா ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்பனே கட்சி ஏகம்பனே. தாயார்ல கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே இந்த நினைப்பு வரணுன்றார். அதைத்தான் நெஞ்சே நீ நினையாய் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நம்ம நெஞ்சு எப்ப இறைவனை நினைக்க தோன்றிவிட்டதோ அப்போதே இறைவனை நெஞ்சுக்குள்ள வந்து உட்கார்றான். நெஞ்சு நினைக்கணும். எப்ப நாம சுவாமி நினைச்ச உடனே சுவாமி வருவதற்கு தயாராக காத்திருக்கிறார். ராமேஸ்வரம் சொல்வார், நீ இறைவனை நினைத்து ஒரு படி ஒரு ஸ்டெப் எடுத்து வை, அவ 10 படி முன்னால வரும். ஒரு அடி எடுத்து வை, 10 படி முன்னால வந்து உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறான். அப்பதான் இறைவன் தானாக வருவான். இவரே சொல்றார், தேனாயின் அமுதமுமாய் தித்தைக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கும் அருள் செய்தான். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன். தெரிய சொல்றார். தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து அவனே வந்துட்டான். எனது உள்ளம் புகுந்து அடியேற்கும் அருள் கருணை. அப்ப எப்பேற்பட்ட கருணை! கண்டபத்திரி அதுக்கு பதில் சொல்றார், உருத்தறியாத காலத்தே உள்புகுந்து என் உளம் மன்னி. நான் எப்படின்னே தெரியாது, அப்பயே நீ வந்துட்ட பொழுது. உருத்தெரியாத காலத்தே நான் பிறப்பதற்கு முன்னேயே உள்புகுந்து என் உளம் மன்னி என் மனசுல நீ வந்து குடிகொண்டுட்ட. இறைவன் எப்படி இருக்கிறானா மணிவாசகர் சொல்றார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் என்பதற்கு இறைவன் சாட்சியாக எல்லார் மனதிலும் நெஞ்சிலே இருக்கிறார். அதுதான் மனசாட்சி என்று சொல்லப்படுகிறது. மனசாட்சி. இப்ப சேரமான் பெருமாள் நாயனார் உங்களுக்கு தெரியும். சேரமான் பெருமாள் திருஅஞ்சக்கரத்துல டெய்லி சுவாமி பூஜை பண்ணுவார். அவர் பூஜை முடிச்ச உடனே சுவாமி ஏத்துண்டான உடனே சிவபெருமானுடைய பாதச்சிலம் ஒலி கேட்கும். இந்த சத்தம் கேட்கும். அவ்வளவு பக்தி சேரமான் பெருமாள் நாயனார். அவருக்கு தான் சுவாமி திருமுக பாசனம் எழுதி கொடுக்குறார். வானபத்திரக்கோசரம் நான் அங்கே நிறைய அங்கே திருடுறேன், ட்ரெஷர்ல இருந்து ராஜா என்னை பிடிச்சிட்டுருவான், அதனால நான் லெட்டர் கொடுக்குறேன். முதல்ல சுவாமி சிபாரிசு கருத்து கொடுத்தாரு. 11ஆம் திருமுறை முதல் பாடல் சிவபெருமான் எழுது மதிமலிமிசை மாடக்கூடல்.
இந்த பாராயணம் படிச்சா என்னென்ன படிச்ச உடனே நமக்கு ஏதாவது பொருளே இல்லாத பட்சம் நிறைய டெபாசிட் வந்து கேட்க முடியாது. பொருளே இல்லாத பட்சத்தில் அதை படித்தால் பொருள் வரவு வந்து சேரும். எப்படி அவர் கொடுத்தாரோ அது மாதிரி சேரமான் பெருமான்கிட்ட சுவாமி லெட்டர் கொடுத்தாரு. அப்பேற்பட்ட சிவபக்தி சேரமான் பெருமாள். டெய்லியும் பூஜை முடிஞ்ச உடனே நடராஜ பெருமான் அந்த சிலம்பொலி சப்தம் கேட்கும். ஒரு நாளைக்கு பார்த்தா பூஜை எல்லாம் முடிஞ்சுட்டு சப்தமே கேட்கல, ரொம்ப நேரம் ஆயிடும். நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோமா, நம்ம பூஜையில ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, இப்போ ஏதோ தவறு நடந்து விட்டது, மனசு அப்படியே அலைபாயுது. என்ன அந்த அவரு அந்த தூங்குற தூங்கத்துல கூட அவர் இறைவனே அந்த அஞ்ச காலத்து பெருமானே மனசுல நினைச்சுட்டே சிவபெருமான் நினைச்சுட்டே தான் இருந்தார். அவருக்கும் இந்த லைனுக்கு அவ்வளவு பொருந்தும். அதனால நினைக்கிறார் ஏதோ தவறு நிறுத்து, அதனால்தான் தான் இளைவனுடைய சிலம்பொலி சப்தம் நம்ம கேட்கவில்லை. ராஜாக்கள்லாம் உடைவாள் வச்சிருப்பார்கள், எப்பவுமே உடைவாள் கையில. தன் உடைவாடல் ஏதோ தன்னை மாய்த்து கொள்ளுகின்ற அப்படி கத்தியை தூக்கி அந்த வாள் எடுத்து தன்னை மாய்த்து கொள்ளலாம் என்று குத்துகின்ற போது சப்தம் பெருசாக கேட்டது, சிலம்பு. சுவாமிக்கே பயம் வந்து ஒரு மனசுல நெஞ்சுட்டே இருக்கான், உன் மனசு எவ்வளவு பாடுபட்டுருச்சு, அவர் தன்னை மாய்த்து கொள்ள போற எப்பேற்பட்ட சிவபக்தி நம்மளுடைய நினைப்பை உடம்பு பூரா வச்சிருக்கானே, நெஞ்சில எப்பொழுதும் என்ன வச்சிருக்கிறானே. அதனால சிலம்பொலி சப்தத்தை வேகமாக ஒழிக்க சொல்லுது. அசரீதியா சொல்றான், அப்பா சுந்தரன் வந்து ஒத்த என்ன பாடுந்தான், அவன் பாட்டுல நான் கொஞ்சம் மயங்கிட்டேன், அதனால என் நெஞ்ச அவங்ககிட்ட வச்சுட்டேன் அந்த பாட்டுல, அதனால கோச்சிக்காத அப்படின்னு ஒன்னேதான். அப்புறம் தான் இவரு சுந்தரன் நட்பானார். எதுக்குன்னா சுவாமியே பாருங்க அந்த பாட்டுல அந்த நெஞ்சை கொண்டு போய் சுந்தரர் பாடும் போது நெஞ்ச அங்க வச்சுங்க. அதைத்தான் சொல்றார், இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அது மாதிரி வைஷ்ணவத்துல நம்மாழ்வார் பாசம்லாம் படிக்கும். தமிழ் அப்படியே விளையாடும். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மாறி நீ யாரும் உலகத்துல பாரத தேசத்துல அவங்க மாதிரி பக்தி பண்ண முடியாது. நாம தான் என்னமோ தேவாரத்தை பாடாம டெய்லி தேவாரம் வீட்டுல பாடணும், ஒரு திருமுறையாவது பாடி கற்பூரம் காணும். காஞ்சி பெரியவரே தெய்வத்தின் உள்ள எழுதி பிராமணர்கள் டெய்லி ஒரு தேவாரம் பாடணும். இது நம்மளுடைய சொத்து. சுவாமிக்கு பாடணும், பாடினாதான் முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் நிறைய பாடணும். ஒரு பாடுறார்ல, பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா, ஆடுமையிலேறி முருகா நீ ஓடி வருவாயப்பா, உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே. பாடி பரவசம் பாடணும். அது மாதிரி நம்மாழ்வார் பாருங்க, எந்த கஷேத்திரத்தும் போல அவர் அந்த புளிய மரத்தடியிலே தபஸ் பண்ணி அங்கேயே இருந்து 108 திவ்ய தேசங்களும் அங்கேருந்தே பாடிட்டார். இந்த கஷேத்திரத்துக்கு அவர் போல எல்லாம் அந்த புளிய மரத்து பொந்துக்குள்ளேருந்தே உட்கார்ந்து 108 திவ்ய தேசம் பாடுகிறார்னா அவருடைய மனம் எப்பொழுதும் பெருமான் திருமாலுடைய திருவடியே நினைத்து கொண்டு இருந்தது. திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் அதுல சொல்றார், கண்ணன் எப்படி வர்ணிக்கிறார், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி. நான் சாப்பிடுற சாப்பாடு, உண்ணும் சோறு நான் குடிக்கின்ற தண்ணீர், நான் தின்னுன்ற போடுகின்ற வெற்றலை எல்லாம் எனக்கு கண்ணனாக தெரிகிறது. இதை பார்த்துதான் பின்னால பாரதி பாடின, காக்கை சிறுகு நீரே நந்தலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தான் நந்தலாலா நின்னை தீண்டும். அப்ப நந்த கிருஷ்ணனை அப்படியே நினைச்சிட்டு பார்க்கும். இப்ப எந்த திவ்ய தேசத்திற்கும் போகாமல் நம்மாழ்வார் புளிய மரத்தில் இருந்தே தவம் செய்து மனத்தினால் 108 திவ்ய தேசங்களையும் பாடினால் அவர் நெஞ்சில் எப்போதும் இறைவன் இருந்து கொண்டே அருள் செய்தான்.
அதுதான் மணிவாசகர் சொல்றார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்பேற்பட்டவன் சிவபெருமான். அவருடைய திருநாமத்தையும் அவன் திருவடிகளையும் நெஞ்சில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு சனநேரம் கூட சுவாமி நம்மளை விட்டு பிரியாதவாறு நாம் நம்மை நெஞ்சிலே அவனை நிலைநிறுத்தி ஸ்டாண்டிங் ஆர்டரா சொல்ற. அதனால்தான் திருவடியும் சேர்த்து சேர்த்து பாடுவார். நாம சொல்வார், திருவடியை சொல்வார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ். ஒன்று கடைசியில அப்புறம் பின்னால் 8 தடவை சொல்வார். ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் 8 தடவை சொல்றார். அப்பேற்பட்ட உயர்வானவன் சிவபெருமான் என்பதை காண்பதற்காக இவ்வளோ நிகழ்ச்சிகள் நாம சொல்ல வேண்டும். இமைப்புதுன சாதனை இவ்வளோ பேர் மகானுபவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் நெஞ்சிலே. அதனால இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. 3வது சென்சாக கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. கோகழி என்று சொன்னால் திருப்பரந்துரைக்கு கோகழி என்று ஒரு பெயர் உண்டு. இங்க தேவாரம் படிச்சவங்களா தெரியும். அது மாதிரி திருவாவடுதுறைக்கு பாருங்க, அந்த ஸ்தலத்துக்கு கோகழி என்று ஒரு பெயர். அதுக்கு வடமொழியிலே கோமுக்தீஸ்வரம் என்று பெயர் திருவாவடுதுறைக்கு. அம்பாள் கோமாதாவா இருந்து பெருமானை அடைந்தார். கோ பசுவாக இருந்து சுவாமியை அடைந்தார். அங்கேயும் மாசிலாமணீஸ்வரர் தான் எங்க திருவாவடுதுறையா. இங்கேயும் மாசிலாமணீஸ்வரர் திருமுல்ல வாயில. 2த்தையும் அவர் பாடியிருக்கார் சுந்தரர். மாசிலாமணியே மறைப்பொருள் பாடுறாரு. அதனால திருவாவடுதிற்கும் கோகழி என்று ஒரு பெயர் உண்டு. ஆனால் நாம இந்த இடத்துல திருப்பெருந்துறையைத்தான் கொள்ள வேண்டும். சப்ஜெக்ட் திருப்பெருந்துறையில் தான் இது பாடப்பட்டது. அதனால இன்னொன்னு கோகழி என்று சொன்னால் பெருமான் இங்கு அருள் செய்த குருந்த மரத்தையும் குருகிறது. அங்கதான குருந்த மர நேரத்தில் தான் அது உட்கார்ந்து இருக்கார் சிவபெருமான் ஞானாசிரியனாக. இந்த திருப்பெருந்துறைக்கு என்ன ஒரு சிறப்புனா, மாணிக்க வாசர் வருவதற்கு முன்பே சிவபெருமான் அங்கே இருக்க ஞானாசிரியாக இருந்து கொண்டே அந்த எப்படி தில்லைவாழ் அந்த 3000 இருந்தார்களோ அது மாதிரி அங்கே நம்பிமார்கள் இருந்தார்கள். அந்த நம்பிகள் குழந்தைகளுக்கு வேதங்களையும் ஆகமங்களையும் பாடங்களாக சொல்லிக் கொடுத்தார் என்று திருப்பெருந்துறை வரலாறு பற்றி சிங்காரவேலு முதலியார் அபிதான சிந்தாமணியை சொல்லியிருக்கிறார். இல்ல கேள்வி கேட்பாங்க, எங்க சொன்னேன்? அதில் திருப்பெருந்துறை வரலாறுல சொல்றார். அபிதான சிந்தாமணின்னு ஒரு நூல். இதை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் இருக்கும். இவ்வளோ பெருசு இருக்கும். தூக்கம் வரலன்னா தலையிலுக்கு வச்சு தூங்கலாம். 2 கிலோ இருக்கு அந்த புஸ்தகம். இப்போ 1000 ரூபாய் ஆயிடுச்சு. நான் வாங்கும்போது 300 ரூபா. இப்போ 1000 ரூபாய் ஆயிடுச்சு. அதுல இல்லாத விஷயமே கிடையாது. உத்தரகோசம் அங்கேன்னா நீங்க அதை படிச்சு நேரம் மேடைக்கு போலாம். அவ்வளோ விஷயங்கள் தத்துவார்த்தமாக போட்டிருக்கிறார். அப்ப கோகழி என்பது குருந்த மரத்தையும் குறிப்பிடுகின்றது. அப்ப குருந்த மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த நல்லாசிரியரான ஞானாசிரியராக பரமசிவனை கண்டார் மணிவாசகர். பார்த்த உடனே இவருக்கு ஒண்ணுமே ஓடவே இல்லை. எங்கேயோ குதிரை வாங்க தானே போறார். மாணிக்க வாசகர் எப்போ வருவார்னு அவர் காத்திருந்தார். சில சிஷ்யனு போறது சில குருமார்கள் காத்திருப்பார்கள். அதே மாதிரி ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு நர்மதா நதிக்கரையிலே அவருடைய குருவான கோவிந்த பகவத்பாதர் காத்து கொண்டிருந்தார். பாருங்க, காலடியிலேருந்து அங்க போறார். இவர் மதுரையிலேருந்து இங்க போறார் குதிரைவாங்க. அவர் காலடியிலேருந்து போறார். கோவிந்த பகவத்பாதர் அவர் தான் ஆதிசங்கருக்கு குரு. நர்மதா நதிக்கரையில எப்போது வருவான் என்று காத்துப்போம். குருவை பார்த்த உடனே ஒரு 10 ஸ்லோகம் பாடினார். இதெல்லாம் அப்பேற்பட்ட உயர்வான ஸ்தோத்திரம். இந்த நர்மதா நதி வெள்ளம் வரும்போது அந்த குரு இருக்கிற வரைக்கும் வெள்ளம் வந்துருத்தான். தன்னுடைய ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கமண்டலுள்ள நர்மத நதியை அடக்கிட்டாருன்னா அப்ப குரு அப்படி ஆகா நல்ல சிஷ்யன் கிடைத்தேன்,
உன் வருவதற்காக சங்கரா நான் காத்து கொண்டிருந்தேன். அப்படி அவருடைய வரலாறு. அது மாதிரி இங்க மணிவாசகர் எப்போது வருவான் என்று குடும்பத்திலே ஞானாசே இருக்கக்கூடிய சிவபெருமான் காத்து கொண்டிருந்தான். எப்படி ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியிலே கல்லால மரத்தில் இருந்து கொண்டு கீழே இருந்து கொண்டே சனகாதி முனிவருக்கு அருள் செய்தானோ, அதுபோல அதே கோலத்தோடு இந்த குருந்த மரத்தடியிலே திருப்பரந்துரை வந்து மணிவாசகருக்கு குருமணியாய் சிவபெருமான் அருள் செய்தார். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், குரு வணக்கமே இறைவனுக்கு. குருதான் நமக்கு அஞ்ஞானத்தை நீக்கி ஞானமயமான வெளிச்சத்திற்கு அழைத்து செல்கிறான். அஞ்ஞானம்னா இருட்டு. பின்னால சொல்வார், அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. ஞானம் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஞானம் வந்துடுத்துனா பக்தி மார்க்கம் வந்துடும். அதுதான் வரமாட்டேன்றது, எல்லாம் புஷ் பண்ண வேண்டும். பகவானே சொல்றார், ரமண பகவானே அருணாச்சலத்தில் பாடும்போது சொல்ற அக்ஷமுனையில, ஞானம் இல்லாது உன் ஆசையார் தளர்வர ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா. ஞானம் இல்லாது உன் ஆசையார் தளர்வர ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. குருதான் அஞ்ஞானமாக இருட்டிருந்து ஞானமயமான வெளிச்சத்திற்கு அழைத்து செல்கிறான். ஞானத்தை போதித்து அருள் செய்கிறான். ஏன் குருக்கு அவ்வளவு சொல்றாருன்னா, ஆணவம் கண்மம் என்ற 3 மதங்களையும் குருவின் திருவருளால் தான் நீங்க குரு பார்க்க கோடி புண்ணியம். ஜாதகத்துல கூட நல்ல குருபலன் வந்தாதான் சீக்கிரம் கல்யாணம் ஆகும், நல்ல நிகழ்வுகள் கிடைக்கும். அதனாலதான் தேவகுருக்கு பிரகஸ்பதி என்று பெயர். அந்த பிரகஸ்பதி ஆகிற குருவே திருச்செந்தூர்ல இருக்கிற முருகனை குருவாக ஏற்று வழிபாடு செய்தார். தன்னுடைய தகப்பனுக்கே சுவாமிநாத சுவாமியானான் சுவாமி மலையில. அதனால்தான் அதுக்கு குருமலை என்று பெயர். குருவே தெய்வம், குருவே பந்து அப்படின்னு பாடல்கள்லாம் பாடுறது. குருவே தெய்வம், குருவே பந்து, நம்மளோட எப்பொழுதும் இணைந்திருப்போம். அப்ப நம்மிடம் உள்ள ஆணவ மலத்தை போக்கி ஞானத்தை குருவினால் மட்டுமே செய்ய முடியும், தர முடியும். அதுதான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ. குரு என்ற இன்னொரு அர்த்தம் சிவந்த பொருள். எனக்கு ரொம்ப நிறைய சொல்லணும்னு சபையில் ஆசை. சிவபுராணம் நல்ல உயர்வா சொல்லணும். அது கேட்டாதான் உங்களுக்கு அதை பாராயணம் பண்றதுக்கு ஒரு பக்தி வரும். அதுல என்னென்ன இருக்கு அப்படித்தானே முடிக்கிறார். அத சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளா சிவன் திருவடிக்கு பண்ணுவோம். இந்த அர்த்தம் தெரிஞ்சு சிவபுராணம் படிச்சுட்டீங்கன்னா ஓடிண்டே இருக்கும். மரியாச்சாரெல்லாம் அப்ப பார்க்கவே மாட்டீங்க. எப்பெல்லாம் நினைப்பு வருதோ நெஞ்சுக்குள்ள சிவபுராணம் ஓடிண்டே இருக்கும். சிவபுராணம் படிச்சா என்ன பயன்னா, மீண்டும் பிறவாத தன்மையை அடைந்து விடுவோம். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பல் யான் சிந்தை மகிழோ சிவபுராணம் தன்னை. சிந்தை மகிழ் வேற போடக்கூடாதா? அறிவு அப்படியே ஞானத்தை கொண்டு கூட்டுற. முந்தை வினை, எவ்வளோ வினை இருக்குன்னு தெரியாது. நம்ம என்னென்ன ஜென்மால என்ன கர்மா பண்ணினமோ, எவ்வளோ பண்ணுமோ, புண்ணியம் இருந்தா வேற லைன் போயிடும். பாபம் வந்து கஷ்டப்படுறா அந்த வினைகள்லாம் போக்கக்கூடியது சிவபுராணம் நித்திய பாராயணம். அதைத்தான் சொல்றார். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் சிந்தை மகிழும் சிவபுராணம் தன்னை. குரு என்பதற்கு சிவந்த பொருள் என்று ஒரு அர்த்தம்.
அப்ப மணி சேர்த்தால் அது சிவந்த மாணிக்கம். அழகான ஒரு ஸ்டோன், அந்த சிவத்தை சேர்க்கிற பாருங்க, அதோட ஒரு மணி சேர்த்தா சிவந்த மாணிக்கம். அந்த சிவந்த மாணிக்கத்தின் மீது, குருவாக இருக்கிற மாணிக்கம் மீது பக்கத்துல ஒரு ஸ்படிகத்தை கொண்டு வைக்கணும்ன்ற. அந்த ஸ்படிக கல் என்ன ஆகுமோ அது வெள்ளையா இருக்கும், உங்களுக்கே தெரியும். இந்த மாணிக்கு சிவந்த மாணிக்கு பக்கத்தில் இருப்பதாலே இது சிவப்பு ஸ்படிகமாக மாறுகிறது. அப்ப குருவிட்டு நாம போயிட்டா குருவுடைய தன்மை நமக்கு அந்த ஞானத்தை அருள் செய்கிறான். நமக்கு ஏதாவது ஒரு சித்தி பெறணும்னா குரு மூலத்தான் சித்தி பெறணும். அதுதான் எனக்கு மானசீக குரு வாரியார் சுவாமி. நான் நிறைய பேரை பார்த்தா கூட அவரு தான் எனக்கு மானசீகம். எங்க போனாலும் அது சொல்லாமே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். மானசீகம். அப்ப குரு தரிசனம் ரொம்ப முக்கியம். திருமூலர் சொல்றார், குரு பக்தி இருந்தாலே தானா இறைவன் அந்த அருள் செய்ய காத்துக்கிறானா. குரு பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆச்சாரிய பக்தி, அது வைணவர்கள் ஆச்சாரி. நம்மளாம் இறந்து போனா சிவலோக பிராப்தி அடைந்தோம், சிலவர் வைகுண்டானா. சில நல்ல சீ வைஷ்ணவர்கள் என்னுடைய தந்தையார் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு தான் போடுவாங்க. ஆச்சாரிய பக்தி, குரு பக்தி எப்பேற்பட்ட விஷயம். அதான் இவ்வளோ அருளாளர், அத்தனை அருளாளர் நமக்கு குருமார். அது வள்ளலாரா இருக்கலாம், பாம்பன் சுவாமி இருக்கலாம், காஞ்சி பெரியவர் இருக்கலாம், சேஷாத்திரி சுவாமி இருக்கலாம். எல்லாரையும் நாம் குருவாக மதித்து கற்றுக்கொள்ள வேண்டும். ரமண பகவானுக்கு குரு இல்ல, யார் குரு? அருணாச்சலன் தான் குரு. அவரே பதிவு பண்றார், குற்றமுன்றனை குணமாய் பணித்தான் குரு குருவாய் ஓளிர் அருணாச்சலா. குற்றமும் தருத்தனை குணமாய் பணித்தான் குரு குருவாய் ஓளிர் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அப்ப குரு தரிசனம் ரொம்ப முக்கியம். சிவபுராணம் ஏதோ நம்ம படிச்சுட்டு நட்டு பண்ணிட்டு போற விஷயம் இல்ல, இந்த விஷயம் தான் தெரிஞ்சு படிக்கும். ஓகழியாண்ட குருவணி தன் தாழ் வாழ்க, ஓகழியாண்ட குருவணி தன் தாழ் வாழ்க. குரு தரிசனம் ரொம்ப முக்கியம். திருமூல சொல்றார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. நாம யாரா ஒரு குருவா ஏத்துட்டோன்னா தினமும் போய் குருநாதருடைய திருமேனியை காண வேண்டும். அவர் நம்மளை பார்க்கிறாரு பார்க்கல கிடையாது, நம்ம போய் அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து, அவர் மனசுக்கு தெரியும் சிஷ்யன் வந்துட்டான், எல்லாம் நடக்கிறது. டெய்லி அவர் உருவத்தை பார்க்கணும். சரி, அவர் பார்க்க முடியல, அடுத்து என்ன செய்யணும்? தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அவருடைய பேரையா சொல்லியா? குருநாதனுடைய பேரை சொல்லு, அந்த நாமத்தை உச்சரி, உனக்கு சித்தியாகும். சரி, குரு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் கேளு. குருவின் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல். குரு உனக்கு என்ன உபதேசம் செய்கிறாரோ அந்த உபதேசத்தை உடும்புப்படியாக பிடித்து. அவ்வளோ குரு தத்துவம் நம்ம தர்மத்தான் சொல்லி. ராமரும் குருகுல வாசம் பண்ணியிருக்கார், தெரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ண பரமாத்மா சாந்திமணி முடிவெட்ட குருகுலம் போய் படிச்சிருக்கார். ராமர் வசிஷ்டரை குருவாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டவர். ஒரு அவதார புருஷர்களே இப்படி குருவை ஏற்றிருக்காங்க, நாமெல்லாம் ஏமாத்திரம். சாந்திமணி முடிவெட்ட குருகுலம் செய்திருக்கார் கிருஷ்ண பரமாத்மானா. அப்ப எப்பேற்பட்ட, அதனால்தான் அவருக்கு அந்த பகவத்கீதை அப்படி சொல்ல முடிஞ்சது போர்க்களத்துல. அந்த தத்துவார்த்தமாக அதை செய்தார். எல்லாம் குரு மகிமை. குரு பார்க்க கோடி புண்ணியம். தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. எப்பொழுதும் ஸ்மரணை குரு நினைச்சுட்டே அதுதான் பாடுறாங்க. விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா,
விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில். குருநாத சரண் யார் 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 யாரை குருவா ஏத்துக்கணும், படுக்கையில எழுந்த உடனே குரு ஸ்மரணம் பண்ணணும். இது ஒண்ணும் மடிய ஆச்சாரம் தேவையில்லை. குருவ படுக்கையில எழுந்திருக்கும் போதே குருநாதன் பெயர் சொல்லணும். அப்ப உயிர்களுக்கு சிவஞானத்தை அளிக்க வல்லவன் சிவபெருமான் மட்டுமே. அதனாலதான் அவருக்கு அவர் குருவா ஏத்துட்டார். கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. ஞானத்திலே சிவஞானம் ரொம்ப முக்கியம், புண்ணியத்திலே சிவகுணம் ரொம்ப முக்கியம். அது இல்லைல்ல இங்க வந்து உட்கார முடியாது, பேசவும் முடியாது. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேன்னு சொல்றார் இல்லையா. சிவபுண்ணியம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, சிவஞானம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. பல ஜென்மாக்கள்ல நாம பண்ணி தான் எப்போ இப்ப ஏதோ கொஞ்சம் நமக்கு வரப்பாக்கு வந்துடுச்சு. நான் சொல்ல மாட்டேன். ரமண பகவான் வந்து ஆராய்ச்சி சொல்லும் போது எழுதுகிறார்கள், பல பிறவிகளிலே அவர் அருணாச்சலத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார், மனத்திலே நினைத்திருக்கிறார். ஆனால் தான் அருணாச்சலேஸ்வரன் திருச்சூரை பிறக்க வைத்து அவரை திருவண்ணாமலையிலே ஆட்கொண்டார்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சிவ தரிசனம், சிவ புண்ணியம், சிவஞானம் என்பது சாதாரண விஷயம் அன்றே. அது ஜென்மாந்திர சுகுதம் இருந்தால்தான் கிடைக்கும். அப்படி மணிவாசகர் எப்பயோ நினைத்திருக்கிறார் போல இருக்கிறது. அதனால திருப்பரந்துறையிலே ஞானாசிரியனாக இருந்து கொண்டு கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. அப்ப சிவஞானம் அளிக்கின்ற குருவாகிய சிவன் வேறுபடியில் வந்தானும் அவனை சிவனாகவே எண்ணி வழிபட சொல்றார். அப்போது மாறுதான் இவன் எப்போ வருவான் காத்திருந்தான். கூப்பிட்டு அவனுக்கு திருவடி தீட்சை வைத்து அவர் தலைமேலே அவருக்கு பஞ்சாட்சர உபதேசத்தை செய்து சிவஞானத்தை போதித்தார் மணிவாசகருக்கு. கோகழியாண்ட குருமணியாக திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமி. இந்த சுவாமிக்கு பேர் ஆத்மநாத சுவாமி, அம்பாளுக்கு பேர் யோகாம்பிகை. யோகாம்பிகா சமேத ஆத்மநாத. ஆத்மநாதன் அந்த ஆத்மா. உலகத்துல எவ்வளோ கான்டினென்ட் இருக்கு, எல்லா உயிர்களோட ஆத்மா எங்கடா இருக்குன்னா திருப்பெருந்துறையில் தான் இருக்குது. அதனால்தான் அந்த சுவாமிக்கு ஆத்மநாதன். எல்லா ஆத்மாக்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவி நீர்வழி வேடியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி பாட்டு. அதனால்தான் ஆத்மநாத சுவாமி. இங்க பாருங்க, ஒன்றும் ஆவடியார் தான் இருக்கும், உருவம் இருக்காது. இங்க கூட இருக்குது. அம்பாளுக்கு 2 பீடம் தான், 2 ஓட்ட வழியா பலகழியா தான் பார்க்கணும். அப்பேற்பட்ட உயர்வான கஷேத்திரம் திருப்பதி. இதை பாருங்க, மாணிக்க வாசகர் அம்பாள் பேர்ல வடமொழியில ஸ்லோகம் எழுதியிருக்க. யோகாம்பிகா அஷ்டகம் என்று அதற்கு பெயர். ஏதோ இந்த சபையில நம்ம படிக்கும் போது இதெல்லாம் நமக்கு ஒரு கிடைத்த போச்சு. யோகாம்பிகா அஷ்டகம்னு யோகாம்பிகை மேல மணிவாசகர் வடமொழியிலே பாடியிருக்கார், பிரம்மா பாடியிருக்கார். நிறைய விஷயம் திருப்பெருந்துறை. நாம வாழ்க்கையில கரை சேரன்னா திருப்பெருந்துறை போய் மிதிக்கணும். வாழ்க்கையில கரை ஏறணும்ல, அதுதான் நமக்கு துறை. அதுதான் திருப்பெருந்துறை. அதுபோல சிவபெருமான் திருப்பெருந்துறைக்கு எழுந்தருளி மணிவாசகருக்கு சிவஞானத்தை போதித்தார். இதையெல்லாம் நமக்கு தெரிவிக்கவே கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. பின்னால் அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்றார். சிவபெருமான் திருவடி தூக்கி வச்சாராம், பின்னால் அதுக்கு தேங்க்ஸ் சொல்றார். இணையா திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, இணையா திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன், அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற உனையாடன் சீர்வாடி பூவல்லி கொய்யாமோ, பூவல்லி கொய்யாமோ. திருப்பூர்ல பதிவு சொல்றார். அவர் அந்த திருவடி தீட்சை கொடுத்து அந்த பஞ்சாட்சர உபதேசம்னே சொந்த பந்த எல்லாத்தையும் மறந்துட்டாராம். துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன். பரமேஸ்வரனுடைய நெஞ்சும் திருவடியுமே இருந்தது.
இமைப்பொழுதும் என் நெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க. ஞானாசிரியனா ஆட்கொண்டதை சொல்றார். கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. அப்பேற்பட்ட பெருமான் திருப்பெருந்துறையிலே குருந்து மரத்தினிலே எனக்கு ஞானாசிரியாக அருள் செய்தான் என்பதைத்தான் கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. 4வது அடிக்கு போறோம். திருச்சிற்றம்பலம். ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. டஃப்பான லைன். இது ரொம்ப பேசினாலும் கஷ்டம், பேசாட்டாலும் கஷ்டம். அவன் டிபேட்ல பல கேள்வியில்லைங்க. பக்தி தான் நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் 276 சிவாலயம் பாடல் பெற்றது. அதுல ஒரு கோயில் ஒரு ஆகமத்தை சார்ந்து இருக்கிறது. நான் படிச்ச வரைக்கும் சொல்றேன். ரொம்ப ஆராய்ச்சிக்கெல்லாம் நான் போல. ஆனா இறைவனே ஆகமஸ்வரூபமாகத்தான் இருக்கிறார். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம் என்பது இறைப்பேரின்பத்தை அடைய செய்யும் ஒரு நூல். இறைவனுடைய மூச்சு காற்றாக எது இருக்கிறது சொன்னால் வேதங்களே இறைவனுடைய மூச்சு காற்றாக இருக்கிறது. அஞ்சு பேர் எழுதுற தெய்வத்தின் குரல்ல ஏதாவது எந்த கான்டினென்ட் எங்காவது வேத சப்தம் ஒழிச்சுட்டே இருந்தா உலகம் பிரபஞ்சம் அழியாது. எல்லா பிரபஞ்சங்களிலும் எப்போது வேத சப்தம் இருக்கிறதோ அப்பொழுது இந்த உலகத்திலே மகா பிரளயம் ஏற்படும். வேதம் இறைவனுடைய மூச்சு காற்றாக இருக்கிறது. அவரே சொல்றாருல பின்னால, மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயனே ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்களே ஐயா ஐயான்னு போய் கெஞ்சுதான். ஐயா நீங்க எங்க இருக்கீங்க? ஐயா என வேதங்கள் ஐயா என ஓங்கி அப்படியே கூப்பிடுதான். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அது 4 பெருமக்களும் இறைவன் வேதமாக இருக்கிறான் என்று சொல்லியிருந்தார். காதலாகி கசிந்தி கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேத 4 மெய்ப்பொருளாவது நாதன் தான். வேதியா வேத கீதா சொல்றார் இல்லையா? சுந்தரர் சொல்றார் திருப்பனங்காட்டு புறவல்ல, விடையில் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை. திருப்பனங்காடு கஷேத்திரத்துல வரும்போது பாடுறார், விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை. எங்கேயும் வேதம் இல்லா 4 திருமுறைகளே இல்லை. எங்க வேணா எடுத்துப்பாரு. வேதம் பிரமாணமாக இருக்கிறது, இறைவனுடைய மூச்சு காற்றாக இருக்கிறது. எப்ப நமக்கு மூச்சு காற்று நின்றவுடன் நம்மை அனுப்பிவிடுகிறார்களோ, உலகத்தில் வேத சப்தம் என்ற மூச்சு காற்று நிற்கின்ற பொழுது இந்த உலகத்தில் மகா பிரளயம் ஏற்படும். இப்ப இறைவனுடைய மூச்சு காற்று போல இந்த ஆகம் இருப்பது இறைவனாலே நமக்கு அருளப்படும். சிவபெருமன் எண்ணிலா ஆகமங்கள் ஏம்பினான். திருமூலர் சொல்றார், பின்னால பார்ப்பது. எண்ணிலா ஆகமங்கள் ஏம்பினான். ஆனா தற்போது எத்தனை ஆகமங்கள்? 28 ஆகமங்கள் இருக்கின்றன. யார் யாரு நீங்க இங்க போயிருக்கீங்க? விருத்தாச்சலம் போயிருக்கீங்களா? யாராவது போலையா? போனா போயிட்டு வாங்க. 28 ஆகமங்களுக்கு 28 சிவலிங்கம் இருக்குது விருத்தாச்சலம். 28 ஆகமத்துக்கு 28 சிவலிங்கம் போய் பார்த்துட்டு வாங்க. பெரிய புண்ணியம். இது கேட்ட புண்ணியம் அங்க போய் பெற்றுருவாங்க. கரெக்டா நான் சொல்றதே? ஆமா, வைகையில போங்க, இறங்குங்க. நிறைய ட்ரெயின் போகுது, பக்கத்துமே தான். ஆமா, விருத்தாச்சலம். இதெல்லாம் மெசேஜ் சொல்லணும் உங்களுக்கு.
அப்ப இந்த சிவாகமங்கள் சிவபெருமானாலே உருவாக்கப்பட்டவை என்ன சுவாமிகிட்டே தான் வந்தது. அது மாதிரி சில ஆகமங்களை சுவாமி அம்பாளுக்கும் ரகசியமாக பராசக்தியான பார்வதிக்கும் உபதேசம் செய்திருக்கிறார். அதுக்கு தேவி காலோத்தர ஞானம் என்று பெயர். ரமண பகவான் அதுக்கு உரை செய்திருக்கிறார். நான் மதுரையில் அதை பத்தி பேசினேன். ரமண பகவான் சொற்பொழில இந்த சப்ஜெக்ட் கொடுத்துதான். அந்த தேவி காலோத்தர ஞான விசார படத்திலே எப்படிலாம் அம்பாளுக்கு சுவாமி இந்த ஆகமத்தோட பெருமையை அவ்வளவு அற்புதமாக சொல்கிறார். அததான் உங்களுக்கு கோயில்ல போனா ஏன் சக்தி அந்த மனம் ஒன்று ஆன்மாக்கள் ஒடுங்குகின்ற என்று சொன்னால் ஆன்மாக்கள், லயம் என்று சொன்னால் ஒடுங்குது. ஆகமுறையினாலே கட்டப்பட்ட கோயில்களுக்கு நீங்கள் போகும்போது சீக்கிரம் உங்களுக்கு இறையருள் கிட்டும். பக்தியில அப்படிதான் சொல்லணும். இதை பத்தி ஒன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 28 சிவாகமங்கள்ல 9 ஆகமம் மட்டும் நந்தியம்பெருமானுக்கு கிட்டியது. காரண ஆகமம், காமிக ஆகமம், வீர ஆகமம், சித்தமாகமம், வாதுளமாகமம், வியாமல ஆகமம், காலோத்தராகமம், சுப்பிரம ஆகமம், மகுடாகமம் என்பது இப்படி 9 ஆகமங்கள் நந்தியம்பெருமானுக்கு கிட்டியது என்று உரை படிக்கின்ற போது எழுதியிருக்கிறார். இந்த ஆகங்கள் முறைப்படிதான் பெரிய சிவாலயங்கள்ல இன்றடக்கும் பூஜை நடத்தப்படுது. நான் போன வாரம் ஒரு கஷேத்ராடன் போயிருந்தேன். தியாகவல்லின்னு ஒரு ஊர். பரங்கிப்பேட்டைக்கு முன்னால இறங்கி லெப்ட்ல பைபாஸ் போட்டு உள்ள இறங்கி போவோம். கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டு பழமையான கோயில். அகஸ்தியர் பூஜை பண்ணிருக்கு. கடற்கரை விட்டு அங்கேருந்து பார்த்தா கடற்கரை பார்க்கலாம். மணலால் அங்க பூஜை பண்ணும்போது பிடிக்கிறாரு, உருவாகல. உடனே மூலிகை சாரெல்லாம் எடுத்து பிடிச்சு வைத்தார், செட் ஆயிட்டு 6 கால பூஜை நடக்கிறது. திருச்சோபுரம் என்று அதுக்கு தேவாரத்தில் பெயர். ஞானசம்பந்த படித்தேன். அதுக்கு தியாகவல்லி என்று ஒரு பெயர். அற்புதமான க்ஷேத்திரம், போய் பார்த்துவாங்க. இதெல்லாம் சொல்ல முடியாது. போய் நான் அதை அந்த தலங்களை பார்த்துட்டு 2 நாள் நான் யார்ட்டுமே பேசவே இல்லை. மனசுல அவ்வளோ ஒரு அந்த ஆன்மீகன் சொல்றதா அது என்னன்னு தெரியல, எனக்கு சொல்ல முடியல. மனம் அமைதியாக இருந்தது. 48 மணி நேரம். இவ்வளோ அந்த வைப்ரேஷன் கிடைக்குது நமக்கு. ஏன்னா ரொம்ப அகஸ்தியர் பூஜை பண்ணிருக்காங்க. அப்ப 6 கால பூஜை நடக்குது. இன்னைக்கு சுத்தமான கிராமம். நம்மெல்லாம் போய் அங்க பார்க்கணும். சிவாச்சாரியர் ஏதாவது பொருள் கொடுக்கணும். அந்த அரசாங்க சார்பில் அது வேற விஷயம். டெய்லி 6 காலம் பூஜை பண்றாரு இல்லையா? எவ்வளவு மழை பெய்து எதாவது நிறுத்துறாங்களா? எவ்வளவு விசேஷமான ஸ்தலம். அது மாதிரி 276 சிவாலயத்துல சிலெல்லாம் ஆகம முறைப்படி சில கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதுதான் சொல்ல, சிவ ஆகமங்கள் முறைப்படிதான் பெரிய சிவாலயங்களிலே பூஜை நடத்தப்படுகிறது. அது மாதிரி வைஷ்ணவத்துக்கும் ஆகமம் உண்டு. பாஞ்சராத்திரம், வைகானச ஆகமம். திருப்பதியில ஒரு ஆகமம் இருக்கும், ஸ்ரீரங்கத்துல ஒரு ஆகமம் இருக்கும். அவங்களுக்கு ஆகமம் உண்டு. ஆகமம் இல்லாம பூஜையே கிடையாது. அவங்களுக்கு வைகானசம், பாஞ்சராத்திரம் என்ற ஆகமம். அது பிரகாரம் தான் பூஜை எல்லாம் செய்யப்படுது. அது போய் அவர் இப்படியே கேட்கிற நம்ம கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. எல்லாம் இறைவனாலே சொல்லப்பட்டது ஆகமங்கள். பாடம் வாத்தியார் சொல்லித்தர, நமக்கு என்ன தப்பா சொல்லி தருவார் இல்லையா? ஞானாசிரியர் தப்பே சொல்ல மாட்டான். நம்ம வாய் மூடின்னு போகணும். அதுல போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அப்ப தேவி காலோத்தரத்தில் ஞான விசாரப்படும் என்ற நூலில் ஆகமம் பற்றி சிவபெருமான் அம்பாளுக்கு உபதேசம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு உயர்வானது ஆகும். மாணிக்கவாசகர் தான் சொல்ல. அவரும் சொல்றார், வேதமோடு ஆரங்கம் ஆனாய் போற்றி. பெருமான் சொல்றார் இல்லையா? இந்த ஆகமங்கள் எங்கே அருளப்பட்டது தெரியும். நாம அது ஆகமங்கள் தென்னாட்டில் மகேந்திரபுரில் இறைவனாலே அருளப்பட்டது. நான் சொல்லல, மாணிக்கவாசகர் பதிவு பண்றார். மண்ணு மாமலை மகேந்திரம் மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். யாரோ ஏற்படுத்தல, சிவபெருமானாலே ஏற்படுத்தப்பட்டது இந்த ஆகமம். மண்ணு மாமலை
மகேந்திரம் மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளையும் கீர்த்தி திருகொள்ள பதிவு பண்ணிருக்க. உங்களுக்கு அடிக்கடி இந்த பாராயணத்துக்கு போனா இந்த லைன்ல ஞாபகம். போற்றி திருவகள் கீர்த்தி திருவள்ள சொல்றார். மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து செம்பெருமானாலே அங்கதான் இந்த ஆகமங்கள் தோற்றுவிக்க அருள் செய்யப்பட்டன. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, வேதத்தை விட மனிதனுக்கு பல உபயோகமான குறிப்புகள் ஆகமத்தில் உள்ளன. திருமூலர் சும்மா சொல்லிட மாட்டார். எண்ணிலா ஆகமங்கள் ஏம்பினார். வேதத்தில் சொல்ல சில புரியாத விஷயங்களுக்கு ஆகமத்தில் புரிகின்ற பதில் இருக்கிறது. வேதத்தில் பொருள் காணாத பகுதிகளை விளக்கும் சிறப்பு ஆகமத்திற்கு உள்ளது. சிவாச்சாரிய பூஜை பண்ணா நம்ம போய் அதை கேட்க முடியாது. அந்த ஆகமத்தை படித்தவர்கள் அவர்கள் அந்த பூஜை பண்ணுகிற போது சிவன் வேறல்ல அவர்கள் வேறு அந்த நிலையில்தான் பூஜை செய்வார். ஆத்ம பூஜையெல்லாம் உண்டவான் இல்லை. சிவாச்சாரியெல்லாம் பாருங்க, கும்பாஷத்துக்கு போனா வாழையில போட்டு பூஜை சிவ பூஜை பண்ணி ஆத்ம பூஜை பண்ணி இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் உள்ள வருவாங்க. அவங்கள மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் பல பல பலன். சுவாமி நாம எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ முகம் நல்ல பிரகாசமா இருக்கும். ஏன்னா உள்ளத்துல அழுக்க ஏற இல்லையா? உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் விரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கேய சொல்ற திருமூலர். உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பே ஆலயம், சரீரமே அப்படி சொல்ற. அப்ப வேதத்தில் பொருள் காணாத பகுதிகளை விளக்கும் சிறப்பு ஆகமத்திற்கு உள்ளது. என்ன சிறப்பு? கோயிலை எப்படி கட்டப்பட வேண்டும், வழிபாடு எப்படி செய்யப்படும், எப்படி யோகத்தில் அபியாசம் பண்ணணும் என்ற செய்திகள் பல குறிப்புகள் ஆகமத்தில் உள்ளன. அது மாதிரி இந்த பேர்பட்ட ஆகமம், அந்த ஆகமம் சிவபெருமானாலே வந்திருக்கிறது. அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காகவே மணிவாசகர் ஆகமத்தை வெளிப்படுத்த விரும்பினார். ஆகமம் ஆகே நின்றே அன்னிப்பாண்டாள் வாழ்க. அதனால்தான் ஆகமம் ஆகி நின்றுன்னு போட்டார் இந்த இடத்துல. ஆகமம் ஆகி நின்றே, இறைவன் அருளால் அருளப் பெற்றது ஆகம் என்பதை சுட்டி காட்டவே ஆகமம் ஆகி நின்று அன்னி. சிவபெருமானவே அருள் செய்யப்பட்டது ஆகமம், சிவாகமம். அதனால்தான் ஆகி நின்று. ஆகி நின்ற என்ன அர்த்தம்னா, ஆகி நின்ற என்ற பதத்திற்கு வேதத்திற்கு நிகரானவே இந்த ஆகமம் என்று பொருள். ஆகி நின்று இதுதான் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. உரையாசிரியர்கள் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. பேராசிரியர் அறிவொளி அழகா பண்ணியிருக்கார். சுவாமி சித்பவானந்தா, நிறைய அருளாளர்கள் அது மாதிரி பண்ணியிருக்கிறார். நானே ஏதோ உங்கள்கிட்ட கதை அடிச்சிட முடியும். இதெல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு சொல்லணும். ஆகமம் ஆகி நின்று என்ற அந்த ஆகி நின்ற என்ற பதத்திற்கு வேதத்திற்கு நிகராகவே இன்று என்பது பொருளா. அதுதான் பாருங்க, ஆகம பூஜை நடக்கும். அந்த அத்தியான பட்டர் கோயில்ல இருப்பாங்க, அந்த காலில் இருக்கிறாங்கன்னு தெரியும். அவங்க வேதம் சதுர்வேதம் சோடசோபதாரம் 4 வேதம் பாடணும். அது முடிச்ச உடனே நம்ம திராவிட கானம் பாடணும்னா சுவாமிக்கு எல்லாம் உண்டு. எல்லாமே ஆகமத்துல சொல்லப்படும். இப்படிதான் பண்ணணும். அப்ப வேதத்திற்கு விளக்கம் தருமாறு நின்று, அதுக்கு தகுந்த மாதிரி ஆகமம் இருக்கிற அந்த வேதத்திற்கு விளக்கம் தரும் பொருளாக ஈஸ்வரன் ஆகமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்றே அன்னிப்பான் தாழ்வாழ்க. அண்ணுதல் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுதல் என்று பொருள். நம்ம சொல்றோம்ல, அவனை அண்டித்தான் நம்ம வாழறோம் இல்லையா? நம்ம அண்டித்தான்பா இருக்கம்பா, பார்த்துப்பா. அண்ணுதல் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளு. இந்த மாதிரி பூஜை பண்ணா சிவபெருமான் ஏற்றுக்கிறார். அண்ணுதல். இப்ப இதுக்கு வேற மாதிரி கொஞ்சம் உதாரணம் சொல்ற. நல்லா சாப்பிட்றோம் நம்ம,
சில இடத்துல கார் எடுத்துன்னு போய் எங்கேயோ சாப்பிட்றோம், பைபாஸ்ல ஒரு இடத்துல சாப்பிட்றோம், டேஸ்டா சாப்பிட்றோம். அப்ப சுவையான உணவை வாய் ஏற்றுக்கொண்டு வயிற்றுக்கு கொண்டு செல்கிறது. மாணிக்கவாசகர் சொல்றார், அது மட்டும் சுவை இல்லையா, சாப்பாடு சாப்பிட மட்டும் சிவபெருமானி சுவையாக இருப்பவன் சொல்றாரு. இங்க அண்ணுதல், ஏற்றுக்கொள்ளுதல். அவனை ஏற்றுக்கொண்டால் நாம் சுவையாக இருப்போம், அவனும் நம்மை சுவையாக வைத்திருப்பான், சுகமாக வைத்திருப்பான். சாப்பாட்டு எப்படி ருச்சி சாப்பிட்டு பண்றோமோ அது மாதிரி இறைவன் சுவையாக இருப்பவன். நம்மை அவன் அண்ணி வருவதால் அவனுக்கு அன்னிப்பான். வண்டி வரா சொல்றாரு, நிறைய இடத்துல பதிவு பண்ணிருக்காங்க. நானேயோ தவம் செய்து சிவாய நமையன பெற்றேன், ஏனா இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் நானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கும் அருள் செய்தான், மூணாரும் நீர் வாழ்க்கை ஒருத்தன்றே ஒன்றும் போயாத நாயனை உய்ய கொண்ட நின் கருணை சொல்றார் இல்லையா. ஒன்றும் போயாத நாயனை உய்ய கொண்ட நின் கருணை. நான் நாய் போன்றவப்பா, எனக்கு நீ அருள் செய்தவன், எதுக்கும் லாய்க்கு இல்லை. நான் ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே சொல்றார் இல்லையா. தாயினும் மேலானவன் இறைவன். அவன் அம்மா கூட கொஞ்ச நாள் தான் பால் கொடுப்பாங்க, பசுமாடு கொஞ்சம் நிறைய கொடுப்பான். ஆனா இறைவன் எப்போதும் காப்பாற்றி கொண்டே இருக்கிறான். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து ஊனினை உரிக்கும் உள்ளொரு பலிக்கும் உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புரிந்த செல்வமே சிவபெருமானே, யாருனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்கே இனி எழுந்தருவதினியே சொல்ற. எவ்வளோ ருசிச்சிருப்பார். அதுதான் சொல்ற, அன்னிப்பான் தாழ்வாழ்க. நம்மை அவன் அன்னி வருவதால் அன்னிப்பான். அப்ப யோகம், பாவனை, அர்ச்சனை, மந்திரம், அகப்பூஜை முதலியவற்றை மிகவும் எடுத்து கூறியதால் ஆகமம் நமக்கு இன்றியமையாததாக ஆகிறது. அப்பேற்பட்ட உயர்வான விஷயங்கள் யோகத்தினாலே, பாவனையினாலே, அர்ச்சனையினாலே, மந்திரம் சொல்லி அகப்பூஜைன்னா உள்ளத்துல கொண்டாடுறது. பூசலா நாயனார் மாதிரி முதல்ல சுவாமி அகத்துல கொண்டு வரணும், அப்புறம் தான் பூஜை பண்ணணும். அகத்துல கொண்டு வரதெல்லாம் சிவாச்சாரியர் செய்வாங்க. தன்னுடைய அகத்துல சொல்லி பூஜை பண்ணும் போது அவரே சிவனாக மாறி விடுகிறார். அகப்பூஜை முதலியவற்றை மிகவும் எடுத்து கூறியதால் ஆகமம் நமக்கு இன்றியமையாததாகிறது, இன்பமாக ஆகிறது. ஒரு வியாக்கியான கத்தா ஒரு விஷயம் எழுதுறார், அதுல நோட்டு. இறைவன் திருவுள்ளம் இருந்தால்தான் இதை ஒரு மனிதன் பெற முடியும். எல்லாருக்கும் வந்துடாது. முதலே சொன்ன பாருங்க, தவம் செய்தால்தான் சிவத்தை நினைக்க முடியும். தவம் செய்திருக்கணும். யசோதை தவம் செய்தால் கண்ணனை சீராட்டினாள். என்ன தவம் செய்தனை யசோதை எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க, என்ன தவம் செய்தனை, பரபிரம்மத்தை அம்மா என்று அழைக்க என்ன தவம் தவம் செய்தால்தான் சிவத்தை அடை. அப்ப இறைவன் திருவுள்ளம் இருந்தால்தான் இதை ஒரு மனிதன் பெற முடியும். அதற்காகவே அவன் திருவடி, அவன் தாளலை வாழ்த்தி ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. சிவலோகத்தில் எம்பெருமான் சதாசிவமூர்த்தியாய் இருந்து ஆகமங்களை பிரணவர் முதலானவர்களுக்கு உபதேசித்து அவற்றை பூலோகமாந்தர் அறியும்படி உரைத்த போது ஸ்ரீகண்ட பரமசிவமாக இருந்து உணர்ந்த அதை கேட்ட நந்தியம்பெருமான் மெய்யுணர்வோடு அதை உணர்ந்தார். அதுதான் சிவாச்சாரியர்கள் சொல்லுவாங்க, சதாசிவ சமாரம்பா ஸ்ரீகண்டாச்சாரிய பர்யந்தாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீகண்டனை சொல்லாம சொல்ல மாட்டாங்க. ஸ்மார்த்தர்கள் என்ன சொல்வார்கள், சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் ஆதிசங்கரை சொல்வார்கள், அவர்கள் ஸ்ரீகண்ட சொல்வார். சொன்னாத்தான் ஆகமம் நிற்கும்.
அப்ப திருமூலர் இதை பற்றி ஆகமங்களை பற்றி 9 தந்திரங்களாக திருமந்திரத்திலே சொல்றார். பெற்றாகமம் காரணம் காமிகம் உற்றனல் வீரம் உயர்ச்சித்தம் வாதுளம் மற்றும் வியாமள மாங்கு காலோ மத்த வியாமளம் ஆங்கு காலோத்தரம் உற்றன சுப்ரம் சொல்லும் மகுடமே. காரணாகி ஆகமம், காமிக ஆகமம், வீராகமம், சிந்தியமாகமம், வாதுள ஆகமம், அப்புறம் 6, 7, 8 சுப்ரபேத ஆகமம், மகுடாகமம் என்பது 9 ஆகமங்களை குறிப்பாக சொல்லுகிறார் திருமூலர். தந்திரங்களார். அது அப்பர் பெருமானே சொல்றார். உள்ளூருக்கு ஸ்தலத்துல பாடும்போது சொல்றார், பேராயிரம் பரவி வானோர் ஏற்றும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி. தந்திரம் என்று சொன்னார் ஆகும். மந்திரமும் தந்திரம் மருந்துமாகி தீரானோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திருவுரங்கள் தீயழ தின்சிலை கை கொண்ட ஓராணி புள்ளிருக்கு வேலூராணி போற்றாதே ஆற்றனால் போக்கினி. செவ்வாய்க்கிழமை நீ சுவாமி கேட்டு வாங்கிட்டார். செவ்வாய்க்கிழமை தான் இன்னைக்கு சுவாமி முருகனும் சுவாமி கேட்டு வாங்கிட்டார் அந்த பாட்டை. அப்ப காரணாகமம், காமிகாகமம், வீராகமம், சித்தியமாகமம், வாதுளமாகமம், வியாகலாகமம், தேவிகாலோத்தரம், சுப்ரப ஆகமம், மகுடாகம் என்று 9 ஆகமங்கள். சில கோயில்கள் மகுடாக முறையிலே கட்டப்பட்டுள்ளது. இது அடுத்த தடவை வரும்போது சொல்ற, அதை படிச்சு. ஆ என்பது இங்க ஆகமன்னா என்ன? ஆ என்பது உயிர்களை குறிக்கும். கமம் என்பது நிறைவை குறிக்கும். ஆ என்பது உயிர்களை குறிக்கும், கமம் என்பது நிறைவை குறிக்கும். ஆக உயிர்கள் இந்த உலகத்தில் பிறந்து எதையோ தேடுகின்றது. பிறந்துட்டோம், எதையோ தேடிண்டே இருக்கோம். எதற்காக? ஏதாவது கிடைத்தால் நிறைவாக இருக்கும் என்றும், எதுவும் கிடைக்காத பின்பே சில பேர் நினைச்சுப்பா, நம்ம அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் எல்லாம் ட்ரை பண்ணுவான், எதுவுமே கிடைக்காது, ஒண்ணுமே எல்லாம் ஃபெயிலியர் ஆகும். அப்ப வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காத பின்பு, வாழ்க்கையில் அடிபட்டு உணர்ந்த பின் இறைவன் திருவடிகளை நிறைவேற்றுகின்ற என்பதை இந்த ஆகமம் உணர்த்துகின்றது. எதுவுமே உலகத்துல சாஸ்வதம் இல்லையா? பெருமானின் திருவடி எல்லாம் வேணும். காசு இல்லாம ஏதாவது நடத்த முடியுமா? எல்லாத்துக்கும் எல்லாம் வேணும். ஆனாலும் இறைவன் திருவடியை நீ பற்றிக்கொள். ஆகமம் என்ன சொல்லுகிறதோ அது மாதிரி உயர்வு பெறு. இப்படி இந்த ஆன்மாக்களுக்கு, உயிர்களுக்கு இறை இன்பம் என்றும் நிறைவை தருகிறதோ அதுவே ஆகும். அதனால்தான் ஆகமம் ஆகி நின்றே அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று இந்த அளவிலே இதன் தொடர்ச்சி அடுத்த மாதம் தொடரும் என்று சொல்லி, இந்த அளவிலே ஏதோ எனக்கு தெரிந்த கருத்துக்களை, ஏன்னா சிவபுராண யாரும் விளக்கமே கொடுக்கறது இல்லை, என்னமோ பேசுறாங்க. மாணிக்க வாசகருக்கு இது சொல்லணும், அது மார்கழி மாதத்துல கேட்கறது அதோட விஷயம். அதனால நித்திய பாராயண லிஸ்ட சிவபுராணத்தை வச்சுக்கோங்க. காலையும் மாலையும் அஜானம் விலகி ஞானமயமான வெளிச்சம் ஏற்படும் என்று சொல்லி, ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் ஏற்றுமகிழேறி விளையாடு முகமுன்றும் ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமுன்றும் கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமுன்று குண்டுருவவேல் வாங்கி நின்ற முகமுன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமுன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளயம் ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி இது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர்த்தனி முதலே நாயன் பிழைக்கின்றவாறு நீ பேசு முருகா, நீ பேசு முருகா, நீ பேசு முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.